ஹாய் நண்பர்களே, ஒரு கேள்வியுடன் இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறேன். அமெரிக்கா வெர்சஸ் ஈரான் நேரடி யுத்தம் நடந்தால் அது மூன்றாவது உலகப் போரின் ஆரம்பமா? இது வெறும் மீடியா ஹைப் தானா, அல்லது உலக அரசியல் நம்ம கண் முன்னாடியே வெடிக்கப் போகிறதா? இந்த கேள்வி இப்ப பலருடைய மனசுல ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால இன்று இந்த விஷயத்தை ரொம்ப கிளியரா உண்மையான தகவல்களோட பேச போறோம். முதல்ல ஒரு பேசிக் விஷயம் புரிஞ்சுக்கணும். யுனைடெட் ஸ்டேட்ஸ் மற்றும் ஈரான் இடையேயான பிரச்சினை நேற்று ஆரம்பிச்சதில்ல. இது 40-50 வருட பழைய அரசியல் விரோதம். 1979 நடந்த ஈரான் புரட்சி பிறகு அமெரிக்கா ஈரான் உறவு முழுக்க மாறிடுச்சு. அதுக்கு பிறகு சாங்ஷன்ஸ், மிரட்டல்கள், அணு ஆயுத திட்டம், ரகசிய தாக்குதல்கள் எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்கு. ஈரான் மீது அமெரிக்கா பொருளாதார தடை விதிக்குது. அமெரிக்கா சொல்றது ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்க கூடாது. ஈரான் சொல்றது நாங்கள் எங்க நாட்டை பாதுகாக்கிறோம். இந்த டென்ஷன் ஒரு நேரடி யுத்தமா மாறுமா? நண்பர்களே, நேரடி யுத்தம் என்றால் அது 2 நாடுகள் மட்டுமில்ல, பின்னால பெரிய நாடுகள் இருக்காங்க. ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள் ஈரானுக்கு நெருக்கமானவை. மற்றபடி நாட்டோ அமெரிக்காவுக்கு பின்னணி சக்தி. ஒரு பெரிய குண்டு வீசப்பட்டா அது ஒரு நாட்டை மட்டும் பாவிக்காது, அது கூட்டணிகளை இழுத்து வர ஆரம்பிக்கும். இப்ப முக்கியமான விஷயம், மத்திய கிழக்கு பகுதி உலக எண்ணெய் உற்பத்தியின் முக்கிய மையம். அங்கே யுத்தம் வெடிச்சா என்ன ஆகும்? பெட்ரோல் விலை ஏறும், பங்குச்சந்தை சரியும், உலக பொருளாதாரம் அதிரும். அது மட்டுமில்ல, சைபர் யுத்தம், ட்ரோன் தாக்குதல், மறைமுக ஆதரவு. இப்ப நடக்கிற யுத்தங்கள் 1940 மாதிரி நேரடி குண்டுவீழ்ச்சி மட்டுமில்ல, அது டெக்னாலஜி போரா மாறிடுச்சு. ஆனா ஒரு முக்கியமான கேள்வி, மூன்றாவது உலகப்போர் வர வாய்ப்பு எவ்வளவு? உலகம் இப்போ 1914 மாதிரி இல்ல, அணுவாயுதங்கள் இருக்கிறது. ஒரு பெரிய தவறு செய்தா இரு பக்கமும் அழிவை சந்திக்கும். அதனால பெரிய நாடுகள் நேரடி முழு அளவிலான யுத்தத்தை தவிர்க்க முயற்சி செய்யும். அவர்களுக்கு தெரியும், வெற்றி யாருக்கும் கிடையாது, அழிவு மட்டும்தான் இருக்கும். ஆனா மனித வரலாறு சொல்லுது, பல பெரிய யுத்தங்கள் ஒரு சிறிய சம்பவத்திலிருந்துதான் ஆரம்பிச்சது. ஒரு ட்ரோன் தாக்குதல், ஒரு தளபதி கொலை, ஒரு தவறான முடிவு, அதுவே உலக அளவிலான பிரச்சனையா மாறலாம். அதனால மூன்றாவது உலகப்போர் ஆரம்பமான கேள்விக்கு நேரடி பதில் உடனடியாக இல்லை. ஆனால் அபாயம் பூஜ்யமில்லை. உலக அரசியல் இப்போ ஒரு பாம்பு நாகம் விளையாட்டு மாதிரி இருக்கு. எல்லாரும் ஒருத்தர் கவனிக்கிறாங்க, ஆனா முதலடி யாரும் போட விரும்ப மாட்டாங்க. நம்ம மாதிரி சாதாரண மக்களுக்கு இது என்ன அர்த்தம்? நம்ம வாழ்க்கை நேரடியாக யுத்தத்துல இல்லாதாலும் எண்ணெய் விலை, பொருளாதாரம், வேலை வாய்ப்பு, சரக்கு விலை எல்லாமே பாதிக்கப்படும். அதனால உலக அரசியலை புரிஞ்சிக்கிறது முக்கியம். வதந்திகளை நம்பாதீங்க, நம்பகமான தகவல்களை மட்டும் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா? உங்கள் கருத்து என்ன? உண்மையிலேயே மூன்றாவது உலகப்போர் வரும்னு நீங்க நம்புறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து விவாதிப்போம். இப்படி உலக அரசியல், வரலாறு, சயின்ஸ் மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு சூடான டாபிக்குடன் சந்திப்போம். நன்றி.